இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒட்டி தான் வரும். பேஸ்டிங் ப்ராப்ளம் தான். வியாபாரமே ஆகாத ஓட்ட தக்காளியை வியாபாரம் பண்ணுற பல்லே ஆளுதான் ஐயா நீன்ற மாதிரி இது ஃபுல்லாக உட்காந்து பாருங்க தெரியுதா. இந்த சைடில் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமர் ஒன்றும் வாங்கலை, வாங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது பீர் ஐட்டம் தான் தலைவர், சத்தியமாக இது பீர் ஐட்டம் தான். பசங்க சும்மா ஃபேன்சிக்கு டுடே ஜாலி டுமாரோ காலிக்கு மாரி பசங்க போட்டு ஜாலியாக சுற்றுவாங்க இந்த மாடலை. இந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லிக்கார விபூதி அச்சாம்பார் எனக்கு வேற லெவலில் அச்சான் தலைவர். விபூதி எல்லாமே அடியில் கருப்பு கலர் சோலாகவே இருக்குது தலைவர். இது மட்டும்தான் தலைவர் ஏதோ வெள்ளை கலராக போட்டு வந்தது. இது ஒன்று வந்தது, அப்புறமேட்டு இது ஒரு பச்சை கலர் ஒன்று வந்தது, இந்த ஆரஞ்சு கலர் ஒன்று வந்தது. கீழே அடி சோல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கருப்பு தான், கருப்பு தான், ஃபுல்லாகவே கருப்பு தான். வேற லெவலில் அச்சாப்புல விபூதி. சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கானேன்னு சொல்லிட்டு அதனால் விட்டாச்சு. நம்ம அதை இப்போ நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம என்ன விஷயமா எடுத்துக்கணும்னா, வர்ற கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்டை எப்படி ஒழுங்காக கொடுக்கறது. எப்படி கொடுக்கறதுனா, ஐயா இது கப்பு டப்பாங்க ஐயா, குவாலிட்டி முறுக்காக இருக்கும் ஐயா, சைடில் மட்டும் பிஞ்சிரும் ஐயா. இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் ஐயா கொடுக்கணும். கொடுத்தாதான் ஐயா டப்பாங்கு டப்பாங்குன்னு இருக்கும், இல்லைன்னா பிஞ்சிரும் ஐயா. இதான் ஐயா கதை. இந்த கதைக்கு தான் ஐயா ஃபுல்லாக உட்காந்து நான் மாங்குன்னு உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயா. பக்காவாக ஸ்டிச் பண்ணி பக்காவாக கொடுத்துருவோம் ஐயா. வர்றவங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. எதனா குறை இருந்ததுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிருங்க ஐயா. இதுதான் ஐயா என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி ஐயா.